சற்று முன் அதிமுக கட்சியிலிருந்து அதிரடியாக விலகிய 7 முக்கிய புள்ளிகள். அதிர்ச்சியில் எடப்பாடி. அதாவது அதிமுக முன்னாள் அமைச்சரும் கட்சியின் அமைப்பு செயலாளருமான அன்வர் ராஜா திமுகவில் சேர்ந்திருப்பது பலத்த விவாதத்தை ஏற்படுத்தி வருகிறது. அந்த வகையில் பாஜகவுடன் கூட்டணி சேர்ந்ததால் பல அதிமுக நிர்வாகிகள் அதிருப்தியில் இருப்பதாகவும், குறிப்பாக 7 முக்கிய புள்ளிகள் திமுகவில் இணைய இருப்பதாக சொல்லப்படுகிறது. மேலும் 2026 சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு பாஜகவுடன் அதிமுக கூட்டணி அமைத்துள்ளது. 2021 சட்டமன்ற தேர்தலில் கூட்டணி அமைத்த போதிலும் அதிமுக ஆட்சியை இழக்க நேரிட்டது. அதற்கு பிறகு தமிழக பாஜக தலைவரான அண்ணாமலையின் செயல்பாடுகளால் கூட்டணி முடிவுக்கு வந்தது. இந்த நிலையில்தான் மீண்டும் கூட்டணியை அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளார் எடப்பாடி பழனிசாமி. ஆனாலும் கூட்டணியில் கருத்து மோதல்கள் எழுந்து வருவதையும் கவனிக்க வேண்டும். கூட்டணி ஆட்சி என பாஜக சொல்ல நாங்கள் என்ன ஏமாளியா என தனிப்பெரும்பான்மையுடன் ஆட்சி என கூறி வருகிறார் எடப்பாடி பழனிசாமி. மேலும் இதற்கு பாஜக 2ஆம் கட்ட தலைவர்கள் பதில் சொல்லி வரும் நிலையில் அதிமுகவிலிருந்து வழக்கமாக பேசும் யாரும் பதில் சொல்லவில்லை. காரணம், பாஜக கூட்டணியால் அதிமுக வாக்கு வங்கியில் பிளவு ஏற்படுவதோடு சிறுபான்மை வாக்குகள் முழுமையாக கிடைக்காது. இதனால் தோல்வியை சந்திக்க நேரிடும் என பல அதிமுக முக்கிய நிர்வாகிகள் கருதுகின்றனர். மேலும் பாஜக கூட்டணியால் பலர் அதிருப்தியில் இருப்பதாகவும் சொல்லப்பட்டு வருகிறது. அதனை வெளிக்காட்டும் வகையில்தான் கட்சி தாவி இருக்கிறார் அதிமுக முன்னாள் அமைச்சரும் அமைப்பு செயலாளருமான அன்வர் ராஜா. அதேபோல் கட்சியின் சிறுபான்மை தலைவர்களின் குறிப்பிடத்தகுந்த நபர் அன்வர் ராஜா. ஜெயலலிதா ஆட்சி காலத்தில் அவருடைய நம்பிக்கைக்குரிய தளபதிகளின் ஒருவராக இருந்தவர். அதனால்தான் அவருக்கு அமைச்சர் பதவி வழங்கியிருந்தார் ஜெயலலிதா. ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு சசிகலா, OPS, எடப்பாடி விவகாரத்தால் கட்சியிலிருந்து ஓரம் கட்டப்பட்டார் அன்வர் ராஜா. பின்னர் எடப்பாடி பழனிசாமி முன்னிலையில் அதிமுகவில் ஐக்கியமானார். இந்த நிலையில் 2026 தேர்தலுக்காக பாஜக கூட்டணியை எடப்பாடி பழனிசாமி அறிவித்த போது எதிர்ப்பு தெரிவித்தவர்தான் அன்வர் ராஜா என்பதும் குறிப்பிடத்தக்கது. அதிலும் முக்கியமாக இந்த கூட்டணியால் சிறுபான்மை சமுதாயத்தினர் பாஜகவிற்கு வாக்களிக்க மாட்டார்கள் என கூறினார்கள். அவர் அதிருப்தியில் இருப்பது வெளிப்படையாக தெரிந்த நிலையில் அதனை அதிமுக தலைமை கண்டுகொள்ளவில்லை. இந்த நிலையில் நேற்று அதிரடியாக திமுகவில் சேர்ந்தார். அப்போது அவரை அதிமுகவிலிருந்து திமுகவுக்கு சென்ற ஏவா வேலு, சேகர் பாபு உள்ளிட்டோர் வரவேற்றனர். இந்த நிலையில் அன்வர் ராஜா அம்புதான் எனவும் அவரை ஏவி விட்ட பலர் அதிமுகவில் இன்னும் இருக்கின்றனர். அதிமுகவினர் கட்சி தாவி படலம் தொடரும் என்கின்றனர். குறிப்பாக கடந்த சட்டமன்ற தேர்தலில் தோற்ற தலைநகரைச் சேர்ந்த மூத்த முன்னாள் அமைச்சர் ஒருவரும், பெண் முன்னாள் அமைச்சர்கள் 2 என 7 பேர் எடப்பாடி மீது கடும் அதிருப்தியில் இருப்பதாகவும், அவர்கள் அதிரடியாக அதிமுக கட்சியிலிருந்து விலகி திமுகவில் இணைய உள்ளதாகவும் தற்போது தகவல்கள் சொல்லப்பட்டு வருகிறது. அது மட்டுமில்லாமல் அந்த 7 முன்னாள் அமைச்சர்களும் எடப்பாடி அவர்களை நேரில் சந்தித்து ராஜினாமா கடிதத்தை ஒப்படைத்து அதிகாரப்பூர்வமாக அதிமுக கட்சியிலிருந்து விலக முடிவெடுத்துள்ளதாகவும் தற்போது தகவல்கள் பரவி வருகிறது. சரி, இப்ப நீங்க சொல்லுங்க, அதிமுக கட்சியிலிருந்து விலகிய 7 முன்னாள் அமைச்சர்கள் பற்றிய உங்களுடைய கருத்துக்களையும் உங்க கமெண்ட்ல சொல்லுங்க. மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க.